போன வாட்டி இந்த இடைத்தேர்தல்கள் நடந்த போது, உள்ளாட்சி தேர்தல் நடந்த பொழுது இங்க மதுரையில் இருக்கிற 100 வார்டுகளுக்கும் நேரடியாக சென்று இங்க இருக்கிற வார்டுகளுடைய நிலைமை என்ன என்பது எனக்கு 100% தெரியும். எல்லா இடமும் போயிருப்போ குப்பல் குளனார் சாக்கடை கிளீனே பண்ணாமல் செல்வம், எங்கேயுமே தண்ணி இருந்தாரு. இன்னைக்கு செல்லூர் ராஜ் என்ற ஒரு மந்திரி இருந்தாரு. இன்னைக்கு போய் தொகுதிக்குள்ள போன பெண்கள் கூட தாடி கொடுத்த வச்சு அடிச்சு இன்னைக்கு அவரை விரட்டுற செய்தியே இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல நான் பார்த்தேன். இதுதான் இங்க இருக்கிற மந்திரிகளுக்கும் எம்எல்ஏகளுக்கும் வேறு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, கோடி கோடியா கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு அவர் செட்டில் ஆயிட்டாரு. இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா, ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைச்சதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை என்பதுதான் இன்றைக்கு இங்க கிடைக்கக்கூடிய பதிலாகும். அதே போல இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தா தண்ணி தான் இங்க பெரிய பிரச்சனை. பாதாள சாக்கடை ரொம்ப டர்ட்டியா இருக்கீங்க. இதையெல்லாம் ஒரு நம்ம கிளீன் பண்ணோம். மெட்ராஸுக்கு அடுத்தது மதுரை தான் மிகப்பெரிய ஒரு மாநகரம். ஆனா என்ன இங்க டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம், அதே சங்கு ரோடுங்க, எந்த விரிவாக்கம் இல்லை. எங்கேயாவது ஒரு மேம்பாலம் வந்திருக்கானா அதுவும் இல்லை. தமிழ் தாய்க்கு செலவழிக்கிற நாங்க இந்த வரைக்கும் செலவழிக்கிற. அதே போல கோரிப்பாளையத்துல மேம்பாலம் நாங்க எந்த திட்டமும் இங்க வந்திருக்கா, எந்த திட்டமுமே வரல. எல்லாமே ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள் தானே தவிர மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய எந்த வாக்குறுதியும் இல்லை. இன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட பாருங்க, யாராவது ஒரு ஆள் கூட்டணியில் இருக்காங்க, எல்லாமே லெட்டர் பேட் வச்சு. ஆனா இன்னைக்கு கேப்டனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து பெரிய பெரிய கட்சிகளான 5 கட்சிகள் ஒன்று சேர்ந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில ஒரு மாற்றும் அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சாங்களே ஏடிஎம்கே, செல்லூர் ராஜ் இருந்தார் மேயரா, 100 வார்டுக்கு அவர் தான் மேயர். ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் எங்கேயாவது வார்டுல பாத்தீங்களா? காணவில்லை. ஒரு போர்டு வச்சிருக்கேன், ஆளையே காணவே இல்லை தலைமையில் ஒரு போர்டு வச்சு. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியம். 5 வருஷம் ஆச்சு, இப்பதான் ஓட்டு கேட்டு வந்தாரு. எல்லாரும் குடத்தை வச்சுக்கிட்டு நிக்கிற, அவர் கண்டுக்கிறவே இல்ல, அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. ஆமா, தண்ணியே வரல, உப்பு தண்ணியும் இல்ல, நல்ல தண்ணியும் இல்ல, 2 தண்ணியுமே இல்ல. நாங்க என்ன சாகுறதா?